பெருமையாக நிற்கிறேன் இந்த இடத்துல. ரொம்ப நிறைவோடு நிற்கிறேன். நான் தேடினதெல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு நிற்கிறேன். என்னை உருவாக்கிய, செதுக்கிய, நல்வழிப்படுத்திய என்னுடைய ஆசிரியர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. அதாவது ஒரு நடிகராகவோ இயக்குனராகவோ ஒரு தயாரிப்பாளராகவோ இல்லாமல் வெறும் சாதாரண மனுஷனாக உங்கள் முன்னாடி நிற்கிறேன். எந்த மாயையும் இல்லாமல் எல்லாத்தையும் கடந்து வந்த ஒரு உணர்வோடு நிற்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப லேசாக இருக்குது. முன்னாடியெல்லாம் ஒரு மேடையில் நிற்கும்போது எதையாவது ஒன்று தேடுவோம், ஓடுவோம், பிடிப்போம், அது இது அப்படி இப்படின்னு ஒன்றுமே இல்லை. இனி இருக்கிறது எல்லாமே போனஸ். அதை முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயமாக செய்வோம் அப்படின்றது தான். அந்த ஒரு மனநிலையில் நிற்கிறேன். ராஜபாளையம் ராஜுக்கல் கல்லூரி ஒரு மிகப்பெரிய வரலாறு. இல்லாதவர்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம், எளியோர்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். உலகின் எந்த மூலைக்கு போனாலும் அண்ணே நான் ராஜூஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு யாரோ ஒருத்தரை சந்திப்பேன். இப்போ சமீபத்தில் டெல்லி போயிருந்தப்போ கூட ஒரு தம்பியை சந்தித்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நான் ராஜூஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பிரம்மாண்டம் இருக்காது, முகமுடி இருக்காது, ஒரு பெரிய மாயை எதுவுமே இருக்காது. ரொம்ப நிஜம் இருக்கும். ரொம்ப எளியோன்னு ஒருத்தர் இருப்பான், நம்மளை மாதிரியே ஒருத்தர் இருப்பான். இந்த ஒரு தம்பி ஆடிட்டு இருக்கும்போது டக்குன்னு பாட்டை கட் பண்ணிட்டாங்க. நான் அவனை கூப்பிட்டு சாரி கேட்டேன். என்னடா தெரியாமல் நடந்துச்சு, இது எனக்கும் நடந்திருக்கு, இதெல்லாம் தாண்டி தான் வரணும், ஆஃப் பண்ணு அப்படின்னது அண்ணன். அன்னைக்கும் என் பாட்டை ஆஃப் பண்ணது அவர் தான். நீ நல்லா வருவடா தம்பி, ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு ஒன்று டக்குன்னு அவன் நின்று அப்படியே திரும்பி பார்த்தான் அவங்கள. அது எனக்கு தெரியும் அந்த வழி என்னன்னு. அதனால் கூப்பிட்டு அந்த தம்பிகிட்ட சொன்னேன். நான் இன்னும் ஒரு சில சகோதரர்கள் எளிமையாக ஒரு நடனம் நிகழ்ச்சி நடந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னை பார்த்த மாதிரியே இருந்தது. ஏதோ எல்லாமே கடந்து போயிடுச்சு ரொம்ப. ஆனால் அவ்வளவு காலங்கள் கடந்தது இப்போ நினச்சி பார்த்தா கூட நேற்று நடந்த மாதிரி இருக்குது, இன்றைக்கி நடந்துகிட்ருக்க மாதிரி இருக்குது. அதற்கு என்னை பயின்றுவித்த என்னுடைய ஆசிரியர்கள் தான். சுரேஷ் அண்ணனை பார்க்கும்போது அந்த சிரிப்பு இருக்கேன், அண்ணே அழகுண்ணே நீங்கள். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்கும். எனக்கு இங்கிலீஷ் வரவே வராது, தடுமாறுவேன் கிடந்து. அவர் முன்னாடி தான் போய் நிற்பேன். அப்பவும் அதே மாதிரி தான் சிரிப்பார். ஒன்றும் இல்லைடா, போ வரும் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து ஓட விடுவார். ரவிச்சந்திர அண்ணன், சுரேஷ் அண்ணன், கோமிநாயகம் சார் எல்லாருமே அப்படி கைப்பிடிச்சி அப்படி இழுத்துட்டு வந்தாங்க. ஏதோ ஒன்று தேடுறான், அவன் தேடுறது வேறு ஒன்றா இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ஆசிரியர்கள். எங்கள் அண்ணன் முத்துகிருஷ்ணன் அண்ணன் வீடு வரைக்கும் கூப்பிட்டு போய் சாப்பாடெலாம் போட்டிருக்காரு. அவர் பைக்குள்ளே கையை விட்டு காசு எடுத்துகிட்டு போயிடுவேன். டேம் பாரு எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். வண்டியும் கொடுப்பார், சினிமா பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடணுண்டான்னு. அந்த வண்டியை ஓட்ட தெரியாமல் ஓட்டி கிளச்செல்லாம் முளைச்சி நடு ரோட்டில் நின்று என்னென்னமோலாம் வருது. நன்றிண்ணே. ஒவ்வொரு நிகழ்வுகளும் வெங்கடேஷ் அண்ணன் மண்டையை சொரிஞ்சிட்டு போய் நின்னாலே தெரியும் அவருக்கு. ஏன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்தேன். அவர் கேட்பார், என்னடா அப்படின்னு. ஹால் டிக்கெட்டு என்ன அட்டண்டன்ஸ் இல்லை, சரி ஃபைன் போட்டிருக்காங்க, சரி ஃபைன் கட்டணும் இல்லை, ஆமாம் காசு கொடுத்தீங்கன்னா கட்டிடுவேன். அவர்கிட்ட தான் வாங்குவேன், அவர்கிட்ட போய் வாங்குவேன், இவர்கிட்ட வாங்குவேன், ஓமேநாய சார்கிட்ட வாங்குவேன். இது எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அண்ணன் சிஐடி ஆண்டனி தேவசகாயம் டான். அவர் பேரன்புக்கு சொந்தக்காரர். இந்த நொடி நினைத்தாலும் நெகிழ்வாக இருக்கும், சிலிர்ப்பாக இருக்கும். அப்படி ஒரு மனுஷன். அந்த அவங்களுக்கெல்லாம் கொடுத்த தைரியம் தான் நம்மளை ஓட விட்டுச்சு. இன்னை வரைக்கும் ஓடிட்டுருக்கோம். அன்பு சேகர் சார், இன்னும் நான் பேர் சொல்ல மறந்துருந்தால் தயவு செஞ்சு என்னுடைய குருநாதர்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம்.
எங்கள் ஹெச்ஓடி விஎல் சார், என்னையெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அவருக்கு. கருப்பு கருப்பாக தெரியும், அந்த அங்கெல்லாம் இருக்காங்க இந்த வர அந்த ஏரியா. அவருக்கு நல்லா படிக்கிறவங்கள தான் பிடிக்கும், நிறையா கேள்வி கேட்குறவங்கள பிடிக்கும். என்னெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவர்கிட்ட ஒரு நன்மதிப்பை பெற்றலான்னு போராடுவேன். அது எப்போ நடந்துச்சு தெரியுமா? இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு முறை விஎல் சாரோட நம்பர் எனக்கு கிடைச்சது. நான் ஃபோன் பண்ணேன். சார், நான் சமுத்திரக்கனி பேசுகிறேன். டேய், நல்லா இருக்கியாடா? வலசராக்கத்தில் தான்டா இருக்கேன், ஃப்ரீயாக இருந்தால் வந்து பாடுறா அப்படின்னாரு. எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. சார், என்னால் உங்களுக்கு பிடிக்காது சார் அப்படின்னா. இல்லைடா, பிடிக்கும்டா. அந்த நன்மதிப்பை பெறுவதற்கு இத்தனை ஆண்டுகள் போராட வேண்டியிருக்கு பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் கடந்து போகிறோம். நம்முடைய ஆசிரியர்களுக்கு, ஒரு சில ஆசிரியர்களுக்கு அது இவன் அவர் என்னை பிடிக்காமல் போனதுக்கோ என் மேல் கோவப்பட்டதுக்கோ என்ன காரணம்னா, இவன் கீழே போயிடுவானோ, இவன் எங்கேயாவது தப்பாக போய் மாட்டிக்குவானோ, இவன் கிளாஸை கட்டடிச்சிட்டு திரியிறானே, ஏதாவது தவறான வழியில் போயிடுவானோ அப்படின்ற ஆதங்கமும் பயமும் தான். அதை அப்போவும் நான் உணர்ந்தேன். அப்படியே நிற்பேன். இவங்கள்ட்ட கூட சிரித்து பேசுவேன் அண்ணங்கிட்ட. ஆனால் அவரை பார்த்து அப்படியே நிற்பேன். நான் அவரோடு பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இத்தனை காலங்கள் கடந்து அப்படி ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் எழுதின அந்த கதையை சகோதரி வாசித்தாங்க. முதல்ல ஒரு 2 பக்கங்கள் வாசிக்கிற வரைக்கும் எனக்கு அது புரியல. என்ன நம்ம தான் எழுதுனோமா, இவ்வளோ சொதப்பலாக ஏதோ நடந்திருக்கே அப்படின்லாம் யோசித்தேன். போக 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 அந்த கதை எனக்கு நினைவுக்கு வந்தது. அவங்க வாசிக்கு முடிக்கும்போது நான் அந்த கதைக்குள்ளே போயிட்டேன். இப்போ ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ப்ரௌடாக, ஓகே, முடிக்கும்போது ரொம்ப சரியாக தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப அழகாக வாசிச்சிங்க, நன்றி. இப்படி பல நிகழ்வுகள். 99 இந்த கல்லூரிக்குள்ளே முதல்ல காலடி எடுத்து வைக்கிறோம். 89 92 என்னோடய பேட்ச். 89 +2 முடித்தாச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. மார்க்கு ரொம்ப குறையாக இருக்குது. ஒரே ஒரு சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது மேத்தமேட்டிக்ஸ். அதில் மட்டும் 196 மார்க் எடுத்திருக்கேன் 200க்கு. ஏன்னா எல்லாத்துலேயும் நிறைய மார்க் வாங்குறது இல்லை, எனக்கு தெரியல. ஏதோ ஒன்று நமக்கு வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்போது நம்ம கல்லூரியை பற்றி கேள்விப்படுறேன். ஒரு ஏழை தாய் விறகு சுமந்துட்டு வருவா, காலையில் காட்டுக்கு போவா, வேலை பார்ப்பா. அதிகம் போனால் ஒரு 50 ரூபா சம்பாதிப்பா. அவளுடைய குழந்தை என்ன பண்ணுறது, என்ன அடுத்து என்ன அப்படின்னு தெரியாமல் ராஜபாளையத்துக்கு கிளம்பி வந்து அங்கேருந்து ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு, அந்த வாடகை சைக்கிளுக்கே நீ யாருன்னு சொல்லு, இந்த சைக்கிள் கொடுக்குறதுக்கே நம்பலை, யாராவது தெரிஞ்சவங்கள சொல்லு அப்படின்னு. யார் தெரியும், தெரியாமல் தானே சுற்றிக்கிட்டு இருக்கோம். எப்படியோ பேசி ஈஸி அந்த வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு கல்லூரிக்குள்ளே வரேன். வந்து என்னுடைய மார்க் ஷீட்லாம் கொடுத்துட்டு அப்படியே நின்று பார்க்குறேன். என்ன பார்த்தோன்னே சொன்னார் ஒரு ஆசிரியர், எனக்கு தெரியல, பேர் தெரியல, மேத்ஸ் படி நல்லா வருவேன் அப்படின்னாரு. எனக்கு உடனடியாக பிஎஸ்சி கணிதம் தரப்பட்டது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அடுத்து ஒரு வாரத்தில் கிளாஸ் ஓப்பன். அந்த கிளாஸுக்குள்ளே போகிறேன். யார் பக்கத்தில் போய் உட்கார்றதுன்னு தெரியல. ஒருத்தன் டஃப்பாக உட்காந்தான், வாடா இங்கே வாடா. ஒருத்தன் ரஃப் அண்ட் டஃப்பாக ஒருத்தன் உட்காந்துருந்தான், என் நண்பன். வா நீ வா. அப்போல்லாம் வந்து பயங்கர ஃபிசிக்கு ஜிம்மெல்லாம் போய் பயங்கர ரஃப் அண்ட் டஃப்பாக ஒருத்தன் உட்காந்துருந்தான். அவங்ககிட்ட போய் நான் என் பேரை சொல்லிக்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் என் நண்பன், இன்னும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். இன்னொருத்தர் தான் ராமசுப்ரமணியன். இருறா வாடா. ராமசுப்ரமணியன், அவன் இப்போ இல்லை, இறந்து போயிட்டான். அவன்லாம் எங்களுக்கான ஒரு பெரிய பலம். அவன் ரவி, இன்னொரு நண்பன், சென்னையிலேருந்து வந்து இங்கே படித்தான். நாங்கள் 5 பேர். கட்டடிச்சாலும் 5 பேர் வெளியே போயிடுவோம், வந்தாலும் 5 பேர் உள்ளே வரும். என்ன உடனே தெரியும், இவங்க 5 பேர் இல்லை அப்படின்றது உடனே தெரியும். யாராவது ஒருத்தன் போனால் தெரியாது, படக்குன்னு அந்த ஒரு பெஞ்சே காலியாகும். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு, எங்கள் எல்லாத்தையும் முன்னோக்கி நகர்த்தின கல்லூரி இது. எம்ஓவி சார், ராஜசேகரன் சார், ஒவ்வொரு முறை அந்த பீரியட் வரும்போதும், நீ என்னவாக போகிற, நீ பேசு, நீ கதை சொல்லு. ஏன்னா எல்லா ஆசிரியர்களும் படிப்புன்னு போட்டு அமுக்கும்போது அந்த ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும்தான் ஞாபகம் இருக்கா அவனுக்கு?
எந்திரிச்சு பேசுங்கடாம்பார். இப்போ நான் பண்ணியிருக்க படமே அதுதான். என்னுடைய இப்போ ஒரு படம் முடிச்சிருக்கேன். மாணவர்களை, குழந்தைகளை பேச விட்டு கேளுங்க. அவர்கள் பேசுனா நீங்கள் யாருன்னு தெரியும். குழந்தைகளை ஒரு 10 நிமிஷம் பேச விட்டிங்கன்னா பெற்றோர் யாருன்னு தெரியும். குழந்தைகளை ஒரு 10 நிமிஷம் பேச விட்டிங்கன்னா ஆசிரியர்கள் யாருன்னு தெரியும். அதனால் குழந்தைகளை பேச விடுங்கன்றது தான் இப்போ பண்ணியிருக்கோம் ஒரு படம். ஏன்னா அந்த ஆசிரியர் எங்களை பேச சொல்லுவார். என்னுடைய கற்பனைகள்லாம் அங்கே தான் ஆரம்பமாகும். கதை சொல்கிறான் பாரு, நேற்று என்ன யோசிச்ச, நேற்று என்ன படித்த, பாடம் இல்லாமல் என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்பார். அந்த ஆசிரியரை நினைவு கூறுறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கல்லூரியில் படிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் கடந்து போகுது. ஒவ்வொரு ஆண்டும் கடந்து போகுது. அது சொல்லணுமே, இவன் வந்து அப்பவும் இப்படி தான், இப்பவும் இப்படி தான். நாங்கள்லாம் போய் மாட்டிக்குவோம், இவன் மட்டும் கரெக்டாக அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி கிளாஸ் ரூமில் இருப்பான். இப்போவும் அப்படியே தான் இருக்கான். அற்புதமான ஒரு டீம், 5 பேர். கல்லூரி முடியுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2ஆம் ஆண்டு முடியும் போதே தெரிஞ்சிச்சு. நிறையா ஒரு 4-5 பேப்பர் வச்சுருக்கேன். அப்போது சிஐடி அண்ணனும் அண்ணங்களாம் உட்காந்து, என்னடா செய்ய போகிற? இல்லை நான் சினிமாவுக்கு போகிறேன். சினிமாவுக்கு போ, ஆனால் படித்து பாஸ் பண்ணிட்டு போ, உன்னால் முடியும். நீ வேறு ஏதோ வேலை பார்த்துட்ருக்க, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கான்சன்ட்ரேட் பண்ணு, படி அப்படின்னா. சரிண்ணா, ஏன்னா எனக்கு எல்லாமே செஞ்சவங்க என் தகப்பனார் தாயாருக்கு அப்புறம் என்னை பார்த்துக்கிட்ட ஆசிரியர்கள். அவங்க ஒரு விஷயம் என்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்ன உடனே நான் சின்சியராக ஒரு 4-5 மாதம் எந்த விதமான இந்த சினிமா ஆசைகள், கனவுகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு படித்தேன், பாஸ் பண்ணேன். அண்ணா இதானே நீங்கள் வாங்க சொன்ன சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தப்போ, அதை வச்சுக்கடா, உனக்கு என்றைக்கா ஒரு நாள் யூஸ் ஆகும் போடான்ட்டார். சென்னை போயாச்சு 92. இனி சென்னை தான் நமக்கு. சினிமா ஏற்றுக்கொண்டாலும் சென்னை தான், சினிமா நம்மளை அழித்தாலும் சென்னை தான் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் தான். சினிமா தாண்டி வேறு ஒன்றுமே தெரியல. என்னமோ ஒன்று இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கு. நான் அதனால தான் சொல்லுவேன், குழந்தைங்களுக்கு இயல்பாகவே ஒன்று வரும். அது என்னன்னு பார்த்து, அந்த இயல்பாக வர்றதை பார்த்து அதை முன்னோக்கி எடுத்துகிட்டு போங்கன்னு ஒவ்வொரு பெற்றோர்கள்ட்டையும் சொல்லுவேன். இப்போ என்னெல்லாம் படின்னு யாருமே சொல்லலை, என் வீட்டிலலாம் படின்னு யாரும் சொல்லலை. இதுதான் உன்னுடைய, அதுவாக நம்மளை கூட்டிகிட்டு போகும். அப்படி அதுவாக கூட்டிகிட்டு போகிறத உடைச்சி பெற்றோர்கள் ஒரு வேலையை பார்ப்பாங்க. நீ இதை படி, நீ இப்படி ஆகணும் அப்படின்னு. அப்படி ஆகும்போது தான் குழம்பி போய் ஒரு இடத்துல வந்து நிற்கும். பல பேரை பார்க்குறேன். பிடெக் முடிச்சுட்டு ஒரு தம்பி வந்தான் என்கிட்ட, அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும் சார். 94% ஏதோ எடுத்திருந்தான். ஏடா இப்போ இவ்வளோ படிச்சிருக்கா, இவ்வளோ மார்க் வச்சுருக்கா அசிஸ்டன்ட்? இல்லை எங்கள் அம்மா அழுதாங்கன்னு சேர்ந்தேன் சார். இது எங்கள் அம்மாவுக்காக படித்தேன் சார், ஆனால் என் கனவு இதுதான் சார் அப்படின்னா. அம்மா அழுதாங்கன்னு 4 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேடா, 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இப்போ டைரக்டராக இருப்பிய, சரிவா? இப்படி நிறைய தம்பிகளை பார்த்துருக்கேன். அதனால் இந்த அம்மாக்களும் சரி அப்பாக்களும் சரி, குழந்தைகள் ஆசைப்பட்டால் அதை நோக்கி விடுங்க. நீங்கள் நினச்சதை விட அவங்க நல்லா இருப்பாங்க. இதை தான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. கடந்து போகிறோம். சென்னையில் பல நிகழ்வுகளை சந்திக்கிறோம், பல மனிதர்களை சந்திக்கிறோம், கஷ்டப்படுறோம். நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது, இது வலிக்காது. நாம் இலக்கை அடைவதற்கு வரைக்கும் இது வலிக்காது. இது நமக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும். கடந்து போகிறோம், வேறு தளங்களில் வேறு மனிதர்களை சந்திக்கிறோம். ஆனால் உழைப்பு மட்டும் ஒன்றா மட்டும்தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை செய்வேன். நான் 18 மணி நேரம் வேலை செய்வேன். எனக்கு 3 இடங்கள் அறை இருக்கும். எங்கே என் வேலை முடியுதோ பக்கத்தில் போய் அப்படியே தூங்கிடுவேன். வேறு ஒன்றுமே தெரியாது. உழைப்பு. அதுக்கு பிறகு அதுவாக திறந்தது கதவு. இன்று வரை அந்த கதவுகள் திறந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் உண்மையாகவும் உறுதியாகவும் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கதவு திறந்துக்கிட்டே இருக்கும். நிஜமாக இருக்கணும். ஆசை வேறு, விருப்பம் வேறு. எல்லோரும் விருப்பத்தோடு இருங்க. விருப்பம் வந்து எல்லாருக்குமானது, ஆசை சுயநலமானது. ஆசைப்படாதீங்க, விருப்பப்படுங்க. நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் வளரணும் அப்படின்ற ஒரு ஆசைப்படுங்க. வேறொரு வளர்ச்சி வரும். சென்னை போயாச்சு, பண்ணியாச்சு, ஜெயிச்சாச்சு, ஒரு ப்ராடக்ட்டு பண்ணுறோம், வெற்றியாகுது. ஏன்னா இது வந்து பெரிய விஷயமா நான் பார்க்கவே இல்லை. இப்போ நண்பர்கள் பண்ணுற மாதிரி, சகோதரர்கள் வேலை பார்க்குற மாதிரி இது ஒரு வேலை, அவ்வளோதான். நீங்கள் தேர்ந்தெடுத்தது இந்த துறை, நான் தேர்ந்தெடுத்தது இந்த துறையில் நான் வேலை பார்க்குறேன், அவ்வளோதான். அந்த வேலையை நான் உண்மையாக செய்கிறேன், உறுதியாக செய்கிறேன். அப்படி தான் என்னுடைய பயணம் போச்சு. ஒவ்வொரு முறை சென்னையிலேருந்து
சேத்தூருக்கு வரும்போதெல்லாம் அது ஒன்று தோணும். என்னென்னா, என் கார் வீடு வரைக்கும் போகாது, கார் மாறிக்கிட்டே இருக்கு, காருடைய வசதிகள் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் வீட்டு முன்னாடி போய் காரை நிறுத்த முடியாது. என்ன கார் வாங்கினாலும் வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல நிறுத்திட்டு நடந்து தான் போகணும். அந்த நடை மட்டும் மாறவே இல்லை. ஒவ்வொரு முறை நடந்து, முதல் முறை ஒரு மாதிரி ஏதோ பண்ணிட்டு, டே கால் வலிக்குதா, ஒவ்வொரு முறை அந்த காரை நிறுத்திட்டு நடந்து போகும்போதும் ஒன்று தோணும், இந்த நடை மட்டும்தான் நிஜம், நாம் வந்ததெல்லாம் பிம்பம். இந்த நடை நிஜம். ஓகே, நடக்கிறோம். முதல் முறை போகும்போது பார்த்தா ஒரு சாக்கடையை தாண்டி போகிறோம். ஒரு 2-3 சாக்கடை இருக்கும். சைக்கிளில் வேகமாக போனால் அதுவே நம்ம மண்டையில் மூஞ்சில் அடிச்சிடும் தண்ணி. பார்த்து போகணும். அது மாறுது. என்னவா மாறுதுன்னா, ஒரு கால்வாயாக மாறுது, கார்ப்பரேஷன்லேருந்து கட்டுறாங்க. ஆனால் நடை அப்படியே தான் இருக்குது. ஒவ்வொரு முறை நடந்து போகும்போதும் தோணும், இங்கேருந்து எந்த சக்தி நம்மளை எடுத்துகிட்டு போச்சு, இங்கேருந்து சென்னையை நோக்கி நம்மை நகர்த்திய சக்தி எது, அதற்கு என்ன காரணம்? அப்பா 15 வயசில் இறந்துட்டாங்க. அம்மாவுக்கு இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரியாது. ஏதாவது ஒரு திரைப்படத்தில் நான் யார்கிட்டயாவது அடி வாங்குறத பார்த்துட்டா உடனடியாக ஃபோன் பண்ணி, நமக்கு எதுக்குடா வம்பு, ஊருக்கு வந்துடுறா, நம்ம விவசாயம் பார்த்து பிழைச்சிக்கலாம் இப்படின்னு சொல்கிற ஒரு தாய். இப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒருத்தன் இங்கே இருந்து சென்னை நோக்கி போய் அங்கே போய் பல மனிதர்களை சந்தித்து அங்கே ஏதோ ஒன்று பண்ணி, அதற்கு பிறகு தெலுங்கு போகிறோம், கன்னடம் போகிறோம், மலையாளம் போகிறோம், எங்கெங்கேயோ சுற்றுறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கணும்ல. காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. யாரும் யாரையும் எந்த காரணம் இல்லாமல் சந்திச்சிடவே முடியாது. இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கணும். எந்த சக்தி நம்மளை தள்ளிச்சு, எந்த சக்தி நம்மளை முன்னெடுத்தது, எந்த சக்தி இவ்வளோ பெரிய சக்தியை நமக்கு கொடுத்தது, இப்படின்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். சாட்டைன்னு ஒரு படம் பண்ணுறோம். அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய உணர்வு மாறுது. ஒருவேளை இதுவாக இருக்குமோ, இந்த வேலை செய்கிறதுக்கு தான் நம்ம வந்தோமா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்புறம் அப்பான்னு ஒரு படம் பண்ணுறோம். அதை பார்த்துட்டு நிறைய குழந்தைங்க ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க, அழுறாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உளவியல் மாற்றம் நடக்குது. ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் சொல்கிறாரு, ஒரு 100 டிவிடி அனுப்புங்க, என்கிட்ட வர்ற நிறைய கேஸு, எங்கள் அப்பா என்னைய புரிஞ்சிக்கல, என் புள்ள என்னை புரிஞ்சிக்கல, எங்கள் அப்பா என்னை அடிக்கிறாரு, டார்ச்சர் பண்ணுறாரு, அவன் எப்படி இருக்கான், பொண்ணு எப்படி இருக்குது, ஒரே குழப்பத்திலே இருக்குது, நான் உங்கள் படத்தை பார்க்க சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. அதுவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி. அதுவும் இல்லைன்னு தோணுது. அதற்கு பிறகு ஒரு நாள் வினோதய சித்தம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நின்னோம். அந்த வினோதய சித்தம் தான் என்னையவே புரட்டி போட்டுச்சு. அதில் சாதாரணமாக நடிக்க முடியாது. ஒரு 21 நாள், அதாவது நீங்கள் பார்க்குற, நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு நடிகன் இயக்குனர் அல்ல. என்னை மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க சினிமாவில், என்னை மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து சினிமா அப்படின்னாலே முதல்ல ஒரு பயம் வரும், அப்புறம் அதுக்குள்ளே ஒரு முகமுடி இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் இப்படி தான் பார்த்தேன் சினிமாவை. அந்த வினோதய சித்தம் நம்ம வந்து ஒரு காலமாக நடிக்க போகிறோம். காலம், டைம், சரியான டைமுக்கு வந்தாண்டாம்பாங்க, ஒரு செகண்டில் தப்பிச்சிட்டாம்பாங்க. இது எல்லாத்துக்குமே இதை தான் நான் கடவுளாக பார்க்குறேன். காலத்தை மட்டும்தான் நான் கடவுளாக பார்க்குறேன். காலத்துக்கு எப்போவுமே ரொம்ப மரியாதை கொடுப்பேன். ஒரு நொடி கூட வேல்யூ, ஒரு நொடியை கூட வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலமாக நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்ன உடனே என்னை நான் தயார்படுத்துகிறேன். ஒரு 21 நாள் வெறும் பச்சை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தேன். எனக்குள்ள வேறு ஏதோ மாற்றங்கள். அந்த காலமாக நடித்த நான் என்னை பார்த்து இப்போவும் நான் பயப்படுவேன். அந்த முகம் வந்தாலே எனக்கு ஒரு பயம் வரும். அந்த அளவுக்கு அந்த காலம் வந்து என் முன்னாடி நின்றுச்சு. மிகப்பெரிய ஆட்கள்லாம் பேசினாங்க, மிக பெரிய ஆட்கள்லாம் பேசினாங்க. இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை ஒன்றுமே இல்லைன்னு தோணுது தம்பி அப்படின்லாம் பேசினாங்க. நான் தற்கொலை பண்ணிக்க போனேன், இந்த படம் பார்த்தோன்னே என்னை மாற்றிச்சு அப்படின்னு சொன்னவங்கலாம் பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா காலம் ரொம்ப முக்கியமானது. ஒருவரை ஒருவர் சந்திப்பதாக இருக்கட்டும், பேசுவதாக இருக்கட்டும், கடந்து போவதாக இருக்கட்டும், காலம்தான். நிறைய சம்பவங்கள் நடக்கும், நம்ம சம்பவங்களுக்கு உள்ளே இருப்போம். நிறைய சம்பவங்கள் நடக்கும், நாம் சம்பவத்துக்கு ஒரு காரணமாக இருப்போம். ஆனால் சம்பவம் நடத்தப்படுகிறது, இதுதான் உண்மை. இதை உள்ளே போய் ஒரு பெரிய ஆய்வாக நடத்தி அந்த படைப்பை எடுத்துகிட்டு வரும்போது
இந்த படைப்பை வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுவோம். ஏன்னா நிறைய தோத்தவங்க தான் எங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 பேர் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அதில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். லட்சம்ன்ற நான் குறையா சொல்கிறேன். 10 லட்சம் பேர் ஆசைப்பட்டால் அதில் ஒருத்தர் கிடைக்கும் வெற்றி. அதற்காக இந்த வெற்றி பெற்றவன் திறமையாளன், மற்றவனுக்கெல்லாம் திறமை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இந்த வெற்றி பெற்றவனை விட அதிக திறமையாளர்கள் கீழே இருக்காங்க. அவனுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல. இவனுக்கு கிடைச்சது. அது காரணம் காலம். இவன் செய்த நல்ல விஷயங்கள், இவன் பெற்றோர்கள் செய்த புண்ணியங்கள், இதெல்லாம் கடந்து தான் ஒருத்தனை எடுத்துகிட்டு வருது. பல முறை நான் முயற்சி பண்ணியிருக்கேன். ஒரு இயக்குனர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ்லேயே போய் நிற்பேன். என்னை வந்து கிளம்புன்றாங்க போக சொல்லிடுவாங்க. போகிறேன் பல முறை நடந்தது. அந்த இயக்குனர், நான் ரொம்ப மதிக்கக்கூடிய அந்த இயக்குனர் வந்து இந்த படம் பார்க்க வரார். தேட்டர் இதே மாதிரி ஃபுல்லாக இருக்குது. அந்த டைரக்டர் வராரு. அவர் கையை பிடிச்சிக்கிறேன். அவர்கிட்ட சொல்கிறேன், சார் உங்ககிட்டலாம் நிறைய தடவை வந்திருக்கேன் சார், ட்ரை பண்ணியிருக்கேன் சார், உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே உள்ள சார் அப்படின்னோடனே, ஏய் நடக்கணும்னு இருந்தால் நடந்துருக்குண்டா புடா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டார். படம் பார்க்குறார். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 65 வயது இருக்கும். படம் பார்த்து முடிந்தவொடனே எந்திரிச்சு கிட்டுன்னு நடுங்கிட்டு வந்து என் கையை பிடிச்சார். உடனே நான் மிஸ் பண்ணிட்டேன்டா, நீ என்னோட அசிஸ்டண்டாக இருந்து இந்த படத்தை எடுத்திருந்தேன்னா நான் அப்படி நெஞ்ச நிமித்தி சொல்லியிருப்பேன்டா கனி அப்படின்னு சொல்லி என்னை கட்டி பிடிச்சி மேடையிலே இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்தது. அதெல்லாம் சொன்னால் நிறைய அதிகமாக தெரியும். எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன். அந்த படைப்பு வினோதய சித்தம் தந்த அந்த தாக்கம் இருக்குல்ல, அது வந்து வினோதய சித்தம் என்னை தேடி வந்தது 2004 வந்துருச்சு. என்னுடைய குருநாதர் கே பாலச்சந்தர் சாரோட ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் போயிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொல்கிறார், ஒரு ட்ராமா ஆரம்பித்து வைக்க போகிறேன், நீ வரியா அப்படின்னாரு. ஆமாம் சார் போகலாம் அப்படின்னா என்னுடைய குருநாதர் இனாக்ரேட் பண்ணுறாரு அந்த ட்ராமாவை நாங்கள்லாம் உட்காந்து பார்க்குறோம். அது வந்து நிறைய ஆங்கிலம் கலந்த ஒரு ட்ராமாவாக இருக்குது. ஆனால் விஷயம் மட்டும் புரியுது. சரியான மேட்டராக நிறைய மிடில் கிளாஸில், அதாவது என்னென்னா லோ கிளாஸ் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, அப்பர் கிளாஸும் கவலைப்பட மாட்டாங்க. இந்த நடுவில் இருக்குல்ல, இதுதான் ஒரு 75% இருக்குது. இந்த 75% தான் மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் பாவம் கிடந்து, நம்ம போயிட்டா பிள்ளைங்க என்ன ஆகும், பொண்டாட்டி என்ன ஆகும், யாரும் ஒன்றும் ஆக மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அடுத்த நகர்வுக்கு போயிடுவாங்க, 4 நாள் அழுவாங்க. அதுக்கப்புறம் இட்லியில் உப்பு இருக்கா, சட்னியில் சாம்பார் இருக்கான்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க இந்த 4 பேருக்காகன்னு வாழ்ந்து சாவாங்க. அதனால் யாருக்காகவும் நீ வாழாத, உனக்காக மட்டுமே வாழுன்னு சொல்கிற ஒரு படம் அது. உன் மகிழ்ச்சிக்காக வாழு, உன் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக வாழு, சுற்றி இருக்கவனை பற்றி கவலையப்படாத, தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இரு. இவன் எவனுமே எதுக்குமே வரமாட்டான். நான் எங்கள் டைரக்டர்கிட்ட சொல்கிறேன், சரியான படம் சார் இதைத்தான் சார் சொல்லணும், நிறைய பேர் குழப்பத்தில் அலையிறாங்க சார், அப்போ நீயே சொல்லிவிடு. 2004 சொன்னார். அதற்கு பிறகு நான் யாரையோ முயற்சி பண்ணுறேன் இந்த கதையை சொல்லணுன்னு, நடக்கவே இல்லை. 2021 17 வருஷம் கழித்து அந்த கதை ஒரு இடத்துல வந்து நிற்கிது. அதுதான் சொல்கிறேன், இந்த கதையை எப்போ சொல்லணுன்றதே அந்த கதை தான் முடிவு பண்ணுது. நாடோடிகள்னு ஒரு கதை எழுதுகிறேன், அந்த கதையை எப்போ சொல்லணுன்றதும் அந்த கதை தான் முடிவு பண்ணுச்சு. அந்த கதையை நான் சொல்லாத ஆளே கிடையாது. ஒரு டீ கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் அந்த டீ ஆத்திரவர் சொல்லுவார், தம்பி ஒரு சீனை விட்டுட்டீங்க, அப்படி தெரியும் எல்லாருக்கும் அந்த கதை. அது எங்கே இருந்து சுற்றி வந்து சசிகுமாருக்கு வந்து சசிகுமார் நடிக்கணும்னு இருக்குது. அதாவது மனிதனுக்கு தலையெழுத்துன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு தலையெழுத்து இருக்குது. அந்த படைப்பு தான் முடிவு பண்ணும் எப்போ வெளியே வரணும்னு. அது வந்து புத்தகம் எழுதுவதாக இருக்கட்டும், ஒரு கதை சொல்வதாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அது முடிவு பண்ணும். நம்ம பண்ணிட்டோம், நான் பண்ணிட்டேன் நம்ம சொல்லிட்டோம். நாம் எதுவுமே பண்ணல. அது நடக்கும், அதுக்குள்ளே நாம் இருப்போம். வினோத சித்தம் வெளியே வருது. வெளியே வந்தால் எங்கெங்கே பார்த்தாலும் ஒரே பரபரப்பாக இருக்குது. அந்த முறை அந்த படைப்புக்கு பிறகு நான் சேத்தூருக்கு வரும்போது தான் என் மனம் நிறைஞ்சிருந்துச்சு. நான் ரொம்ப நிறைவாக ஃபீல் பண்ணேன். இங்கேருந்து கிளம்பி போன வேலை முடிஞ்சிருச்சுன்னு ஃபீல் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது எதற்காக 15 வயசில் இங்கேருந்து துரத்தப்பட்டோம், இல்லை இங்கேருந்து இழுக்கப்பட்டோம், இங்கேருந்து ஓடணும், எதற்காக இவ்வளோ சக்திகள் நம்மளை உருவாக்குச்சு, நம்மளை வளர்த்துச்சு, நம்மளை எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல வச்சாங்க, இதற்கெல்லாம் என்ன காரணம்? இப்படி ஒரு படைப்பு. எங்கோ ஒருத்தன் தடுமாறும் போது அந்த படைப்பை பார்த்துட்டு, ஆனால் நான் சூசைட் பண்ணிக்கலாம்னு நினச்சேனே, நான் முடிவை மாற்றிக்கிட்டேன், பிறப்பும் மரணமும் நம்ம கையில் இல்லை, அதுவாக தான் நடக்கணும், அதுவரை நீ போராடு அப்படின்னு சொல்கிற ஒரு படைப்பு அப்போ நிறைவாக இருந்துச்சு. நான் சேத்தூருக்கு வரும்போது
ரொம்ப ப்ரௌடாக அப்படியே நடந்து போனேன். இந்த இடத்துல இருந்து தானே கிளம்பி போனோம், ஏதோ போய் பெருசாக ஒரு பெரிய பெரிய வேலையை பண்ணி முடிச்சுட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதைத்தான் நான் சொன்னேன், ரொம்ப நிறைவோடு நிற்கிறேன் அப்படின்னு. இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது இதுவாக இருக்கட்டும், குழந்தைங்க பேசணும்னு சொல்கிறதா இருக்கட்டும், இப்போ அடுத்து ஒரு படைப்பு, இன்னொரு படைப்பு, ஒரு 2-3 விஷயம் மட்டும் இருக்குது நல்ல விஷயம். அதெல்லாம் சொல்லியாச்சுன்னா சந்தோஷமாக கிளம்பிடுவேன். நான் எங்கே இருப்பேன், நான் யாரோட இருப்பேன், என்னவா இருப்பேன், அது எனக்கே தெரியாது. ஒரு வேறு மாதிரி ஒரு பயணமாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோடு சினிமா அல்லாமல் நிறைய நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டது. ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய முறை அண்ணன் கூப்பிட்டாரு, அண்ணன் சாரி, ஏதோ ஒரு காரணம், ஒரு நிறைவோடு தான் இங்கே வந்து நிற்கணும் அப்படின்னு நினச்சதுனால தான் என் அண்ணே வரேன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு முறையும் என் கூட சண்டை போடுவார். என்னை ரொம்ப பாசமாக பேசுவதாக இருக்கட்டும், என்னோடு பேரன்பாக இருப்பதாக இருக்கட்டும், எல்லாமே அண்ணன் என் கிட்டவே தான் இருப்பார் எப்போவுமே. மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னே. இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நிறைவாக இருக்குது. அதுவும் என்னுடைய இந்த பரபரப்பான ஒரு பயணம் ஆரம்பித்த இடத்துலையே அதை வந்து நான் பேசுகிறதே ஒரு முழு நிறைவடைஞ்ச மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரு 4-5 விஷயங்கள் பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்வோம், நம் சார்ந்தவர்களை கைப்பிடிச்சு தூக்குவோம். ஒரு 10 பேர் இருக்க இடத்துல ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்னா அவன் 10 பேருக்காகவும் ஜெயிச்சதாக நினைப்போம். நமக்கு மட்டும் கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு பிறந்தல்லாமல் அவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நினச்சி செய்வோம். நல்லா வருவோம். வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டும்தான். நல்லா வாழ்வோம், சந்தோஷமாக இருப்போம், வெல்வோம். நன்றி. இந்த வருடத்திற்கான லைஃப் டைம் அவார்டு வாங்கக்கூடியவர் யார் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வேறு யாரும் இல்லை, இயக்குனர் மற்றும் நடிகர் திரு சமுத்திரக்கனி அவர்கள். இவருடைய சமூக பங்களிப்பிற்காகவும் இவர் தான் துறை சார்ந்த வெற்றிகளுக்காகவும் இந்த சாதனை விருது வழங்கப்படுகிறது.